ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரையில் அது ரொம்ப மலிஞ்சு போச்சு. காதல்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? திருமணத்தில் முடிகிற காதலாக இருக்கணும். ஆனால் ஒருபோதும் பொழுதுபோக்காக செய்கிற காதலாக இருக்கவே கூடாது. அது மிக தவறு. ஒரு இளைஞர் என்கிட்ட ஒரு கவிதை எழுதி கேட்டிருந்தாரு. நான் எழுதி கொடுத்துருந்தேன். அது திருமணத்தில் முடிகிற காதலாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னார். நான் எழுதி கொடுத்துருந்தேன். அது உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அது எப்படி இருக்கணும்னா ஆ இ ஊ அந்த வரிசையில் இருக்கும். நான் சொல்கிறேன், கேளுங்க. அழகான இளம்பெண்ணின் தோற்றம், ஆசை கொண்ட உள்ளத்தில் மாற்றம், இது என்ன மாயம் காதல் பெண்ணே, ஈரேழு லோகம் உன்னில் கண்டேன், உன் விழிரெண்டில் என் ஜீவன் வாழுதே, குருவி என்றே என் நெஞ்சம் போகுதே, எந்த திசை திரும்பினாலும் உன் நிலாநிகம் நோக்கினேன், ஏன் என்னை கொள்கிறாய் உன் மௌனத்தால், ஏன் என்னை கொள்கிறாய் உன் மௌனத்தால், ஐயமேன் பெண்ணே என் உண்மை காதல் நம்பேன், ஐயமேன் பெண்ணே என் உண்மை காதல் நம்பேன், ஒருபோதும் விலகாத உயிராய் இருப்பேன், ஒருபோதும் விலகாத உயிராய் இருப்பேன், ஓயாத அலை என்று என் காதல் உரைப்பேன், ஔடதம் ஒன்றே நம் இருமலம் சேர்வதே, ஔடதம் ஒன்றே நம் இருமலம் சேர்வதே, அகுதே நாம் மகிழ்வோடு திருமணம் புரிவோம், இறைவிரியா மனமாகி நறுமணம் பெறுவோம், வாழ்வில் இறுதி வரை இணைந்தே நிற்போம். நன்றி.